மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அப்படி புனித உபகார தாயினுடைய இந்த நவநாளை நாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தாயே, உதவி என வருவோருக்கு ஆதரவளிக்க ஓடி வரும் உபகார அன்னையே, உமது பாதம் வந்துள்ளோம் பிள்ளைகளை கண்ணோக்கும் அம்மா. கண்ணோக்கும் அம்மா, நீர் உமது திருமகன் வழியாக எங்களுக்கு அடைந்தருளை வரங்களுக்காக எங்கள் அன்பை உமக்கு காட்ட எப்போதும் எங்களால் முடிந்தவரை அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர உமக்கு வாக்களிக்கிறோம். உமது ஆசியை வெளிப்படுத்துவோம். உலகம் போற்றும் உபகார தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளை, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருமகனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். உலகம் போற்றும் உபகார தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் புனித உபகார தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிற மதத்தை சார்ந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கின்ற புனித உபகார தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருத்தாயாகிய புனித உபகார அன்னையின் சொல்லியிருக்கணங்கி கலிலியாவின் கானாவூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினரே, எங்கள் தாயாகிய புனித உபகார அன்னையின் மகிமையை போற்றி புகழ எங்கள் கூடியிருப்பில் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு தயவுடன் அருள் புரிவீராக. உலகம் போற்றும் உபகார மாதாவே, என்னம்மா உம்மைவிட எனக்கு வேறு ஆதரவில்லையே. என்னம்மா நாலா பக்கத்திலும் ஞானம் நிறைந்த எதிரிகள் என்னை வளைத்துக் கொண்டு நிற்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? என் தாயே, உமது திருமகன் தரும் மீட்பை அனுபவிக்க எனது பாவ பழக்கங்கள் தடையாக இருக்கின்றனவை. நான் துன்புறும் நேரத்தில் எனக்கு உதவி செய்யவாரும். இஸ்பானியா தேச மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க நீர் உபகாரம் செய்ததை நான் மறப்பேனா? அல்விஜேம்ஸ் எனும் தப்பறை கொள்கையாளர்கள் திருச்சபைக்கு எதிராக கலங்களை விளைவித்த போது நீர் புனித சுவாமிநாதரை கொண்டு ஜெபமாலை செய்து தீமைகளை நீக்கியது உலகம் அறிந்த காரியம் அல்லவா? வாழ்வோரின் பாதுகாவலும் வரிப்போரின் மீட்புமாய் இருப்பவர் நீரே. உமது பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்து பேசுவீராக. ஆமென். அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மாதாவுடைய அன்பு பக்தர்களே, மீண்டுமாக 7வது மாதத்திலே முதல் சனிக்கிழமை திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்திலே நாம் ஜெபித்த ஜெபங்கள், குறிப்பாக இன்றைய இந்த பலிபீடத்திலே வாசிக்கப்பட்ட அத்தனை விதமான புறத்தனைகளெல்லாம் மாதாவினுடைய பரிந்துரை வைத்து மீண்டுமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவே அதன்படி இன்றைய இந்த மாதத்தினுடைய செலவினங்களை தாங்கிய ஆத்தங்குடி ஆரோக்கியபுரத்தை சார்ந்த எலிசபெத் ஆரோக்கியசாமி, ஜோதி, டெவின், டார்வின் என்ற குடும்பத்தை மீண்டுமாக இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்திற்கான செலவினை ஏற்று இந்த குடும்பம் நினைத்த காரியம் நடக்கும்படியாகவும், மேலும் அவருடைய பிள்ளைகள் படிப்பிலும் ஞானத்திலும் நன்கு வளரும்படியாகவும் இந்த திருப்பலி கருத்தாக தொடர்ந்து செபிக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உலகங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமது நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கமே சேருபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களை மாதாவினுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, புனித உபகார தாயின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 11 முதல் 15 முடிய. ஆண்டவர் கூறுவது: அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவர்கள் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பல தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன்.
நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகி ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 4-11 முடிய. இயேசு பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகின்றேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வள்ளிகள் கிளியத் தொடங்கவே மற்ற படைகளில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபெதேயின் மக்கள் யாக்கோபும் யோபானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று 7வது மாதத்திலே நாம் இந்த முதல் சனிக்கிழமை வழக்கம்போல் நாம் வந்து மாதாவினுடைய இந்த இல்லத்திலே நாம் கூடி ஜெபித்து நாம் செல்கின்றோம். பிறகு நம்மை ஆண்டவர் மாதாவின் மூலமாக சாட்சிகளாக மாற்றுகிறார் என்ற உண்மையை நாம் இப்பொழுது இந்த சாட்சியத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். எனவே அதற்காக நாம் வந்து கடவுளுக்கு மாதாவின் மூலமாக முதலில் நாம் வந்து நன்றி செலுத்துவோம். எனவே ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்திலே மாதாவின் பக்தர்கள் அநேகமாக ஆவியின் துணையினால் சேர்க்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். எனவே இது நமக்கு மட்டுமல்ல, இது ஆண்டவருக்கே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம், இந்த இடங்களிலிருந்து நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார். எனவே நமக்கு தெரியாத ஊர்களில் இருந்து கூட இந்த இடத்தை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே அறிந்து இந்த இடத்துல இப்படியாப்பட்ட ஒரு அதிசயம் நடக்கிறது என்பதை நாங்கள் வெகு தாமதமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லி இந்த இடத்திற்கு வருவது குறித்து நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகின்றோம். எனவே நம்முடைய கரங்களை உயர்த்தி மீண்டுமாக நமக்காக எல்லாவற்றையும் செய்கின்ற மாதாவை நோக்கி இந்த ஒரு ஜெபத்தை எல்லாரும் உணர்ந்து நாம் ஜெபிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த மாதத்தில் நாம் எடுத்துக்கொண்டு நாம் செல்வோம். அது வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு கஷ்டத்தை, துன்பத்தை கொடுத்தார் என்றால் அதற்கு பிறகு ஏதோ ஒரு உண்மையான காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வருத்தோம். இன்றைய நற்செய்தியை பாருங்கள். புனித பேதுருவை இயேசு சந்திக்கின்ற ஒரு இடத்திலே அந்த ஒரு பகுதியானது வாசிக்கப்பட்டது. அவருக்கென்று ஒரு கஷ்டம், பேதுருவுக்கென்ற ஒரு கஷ்டம். அவர் அந்த மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு வருகிறவர். அந்த தொழிலை வைத்து தான் அவர் வந்து மற்ற காரியங்கள் இல்லாமல் அவர் செய்ய வேண்டும். பாருங்கள், இரவு முழுவதும் அவர் உழைத்தும் அவருக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்பது அவர் பட்ட ஒரு கஷ்டத்தினுடைய ஒரு பகுதி. இது நாம் அனைவரும் அறிந்தோம். எனவே இந்த ஒரு கஷ்டத்தை ஆண்டவர் கொடுத்தாரே என்று சொல்லி அவர் வந்து கலங்கி கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டுமாக பாருங்கள், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் அவருக்கு வைத்திருக்கிறார். அது என்ன ஒரு ஆசீர்வாதம்? அவரையே தம்மையே முழுவதுமாக வெளிப்படுதல். இயேசு என்ற அந்த ஆசீர்வாதத்தை முழுவதுமாக அவர் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான கஷ்டங்கள் வந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு மறைத்து வைத்திருக்கின்ற நன்மையான காரியத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டு நமக்கு அத்தகைய ஒரு செய்தியை கொடுக்கிறார். இரண்டாவதாக, நாம் சில சமயத்திலே சில ஜெபங்களை, பொருத்தனைகளை நாம் வேண்டுகின்ற பொழுது உடனடியாக அதற்கு பதில் கிடைத்து விடுவது கிடையாது. காரணம் என்ன? ஆண்டவர் அதற்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார். பாருங்கள், பவுல் அடிகளார் இயேசுவை கண்கூடாகவே அவர் பார்த்தவர். இயேசுவினுடைய பிரசனத்தை பல சமயத்திலே அனுபவித்தவர். அவர் ஒரு முறை செபிக்கிறார், ஆண்டவரே, எனக்கு வந்து ஒரு முள் என்னுடைய உடலில் தைத்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த முள்ளானது எனக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை, பாடுகளை எனக்கு கொடுக்கிறது, வேதனையை கொடுக்கிறது. ஆண்டவரை பார்த்து அந்த வேதனை நீங்கும்படியாக அவர் ஆண்டவரை பார்த்து செபிக்கிறார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை ஜெபிக்கிறார். 3 முறை, ஆண்டவரே, இது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடாக இருக்கிறது, எனவே இந்த உடலில் தைத்து கொண்டிருக்கிற இந்த முள் அகல வேண்டும், இந்த பாடுகள் அகல வேண்டும் சொல்லி 3 முறை ஜெபிக்கிறார்.
அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அவருக்கு துன்பம் கஷ்டம், ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்காக வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? என் அருள் உனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்கிறார். பாருங்கள் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, சில சமயத்தில் நம்முடைய குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது, கவலைப்படுகிறது என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கின்ற ஒரு வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே கலங்காதே, உனக்கென்று மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கு. எனவே அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீ காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்போ இந்த காத்திருக்கின்ற சமயத்தில் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு செய்தி என்ன? ஆண்டவரை நீ ஒரு பொழுதுமே மறவாத ஒரு மனதை நீ பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவரை நீ எப்பொழுதும் நினைத்து ஆண்டவரை நீ போற்றி துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய கஷ்டத்திலும் கூட நீ ஆண்டவரை புகழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். மாதாவை பாருங்கள், எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எனது ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்கின்றது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனது ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியால் துள்ளுகின்றது. பாருங்கள், இத்தகைய ஒரு ஆசீர்வாதம் எப்பொழுது உனக்கு கிடைக்கும் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புகழ்ச்சியை நீ ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஆண்டவருடைய பெயரை நான் புகழ்வேன். ஆண்டவர் எனக்கு அதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நான் நினைவு கூறுவேன். பாருங்கள், இவைதான் ஆண்டவரிடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற மிகப்பெரிய ஒரு அடையாளங்களாக இருக்கிறது. இந்த ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் மீண்டுமாக ஆண்டவரை தேடி வருவது கிடையாது. காரணம், எல்லாவற்றையும் அவர் பெற்றுவிட்டார்கள் சொல்லி நினைக்கிறார்கள், ஒரு போலியான நிறைவு. ஆனால் எக்காலத்திலும் நம் ஆண்டவரை தேடி வர வேண்டும். அவர் எனக்கு நிறைய நன்மையான காரியங்களை செய்வார் என்று நம்பி வருகின்ற பொழுது, என் தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். நாம் இழந்ததை மீண்டுமாக இரட்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். யோபினுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. நீ துன்பத்திலும் ஆண்டவரை நோக்கி நீ துதிக்கின்ற பொழுது இழந்ததை நீ 2 மடங்காக பெற்றுக்கொள்வாய். சொல்லுங்க, துன்பத்திலும் ஆண்டவரை நோக்கி துதிக்கின்ற பொழுது, துயரத்திலும் ஆண்டவரை நினைத்து நீ போற்றுகின்ற பொழுது நீ இழந்ததை 2 மடங்காக பெற்றுக்கொள்வாய். Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க, என்னிடத்தை நாம் இன்னைக்கு இழந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அருமையான உண்மையாகவே யார் யார் துதித்திருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். அப்படி எதையெல்லாம் இழந்து போயிருக்கிற, வீடு வாசல் அல்லது சொத்து சுகம் அல்லது குழந்தைகளுடைய உறவு படிப்பு, எதை நீ இழந்து போயிருக்கிறாயோ அவற்றை நீ துதிக்கின்ற பொழுது மீண்டுமாக 2 மடங்காக பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் யோபியின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு செய்தி. பாருங்கள், யோபு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அவருக்கு இல்லாத ஒரு சொத்துக்கள் இல்லை. அற்புதமான குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள், அழகான பிள்ளைகள், எல்லாவற்றையும் பெற்றிருந்தார். ஆனால் அவற்றை இழந்த பிறகு மீண்டுமாக பாருங்கள், ஆண்டவரை நோக்கி சொல்கிறார், ஆண்டவருடைய பெயர் போற்ற பெறுக, ஆண்டவருடைய பெயரை நான் புகழ்ந்து கொண்டே இருப்பேன், அவர் மீண்டுமாக எனக்கு கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த மனநிலையை தான் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பெரும்படியாக நம்மை அழைக்கிறார். எனவே நாம் கஷ்டத்தில் இருக்கிறோம், கவலையில் இருக்கிறோம், அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் என்னை விட்டு அகன்று போய் விட்டான்னு சொல்லி நினைக்கக்கூடாது. மாறாக நீ ஆண்டவரை நோக்கி துதிக்கின்ற வார்த்தை, ஆண்டவரை புகழுகின்ற வார்த்தை, ஆண்டவரை நம்புகின்ற வார்த்தை, ஆண்டவரை ஆராதிக்கின்ற வார்த்தை, இவையெல்லாம் உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே இந்த 7வது மாதத்தை ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோம். உபகாரத்தாயிடம் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தேவைகள், பொருத்தனைகள் எல்லாவற்றையும் நாம் ஒப்புக் கொடுத்து செல்கின்ற பொழுது மீண்டுமாக அதே ஆண்டவரை துதிக்கின்ற நாவை நாம் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நேரத்தில் அழைக்கிறார். எனவே தான் சீராக்கு எழுதப்பட்டதில் அழகாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு வசனம், ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார், அந்த நாவை வைத்துக்கொண்டு ஆண்டவரை நான் புகழ்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார், அதை கொண்டு ஆண்டவரை நான் புகழ்வேன், ஆண்டவரை நான் போற்றுவேன், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன், ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. ஆவே மரியா. ஆவே மரியா. காணிக்கை கொண்டு வந்தேன், இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய், என்னிடம் உள்ளதெல்லாம்
காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய் என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றேன். சகோதர சகோதரியுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனை கேட்டதாக முடி சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலி ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லாத சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர், முதன்மை வானக தூதரோடும் அரியணில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உம் ஆட்சியை புகழ்ந்து பாடி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இந்த பலிபீடத்திலே மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காகவே கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய வெண்கிணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு ஆண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகவே செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தை மீட்பு தருந்த பரிசுத்த இரத்தத்தையும் இந்த மகிமையான நேரத்திலே ஆண்டவரை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை நீர்களுக்கு கொடுத்த ஆவியின் துணையினால் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வழிநடத்துவீராக. ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தளம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் மறைமாவட்ட பரிபாளர்கள் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடலும். மேலும் வீழ்த்தலுவோம் என்று எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யார் நியாத ஆத்துமாக்களையும் ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். இன்றைய நாளில் இந்த பலிபீடத்திலே வாசிக்கப்பட்ட அனைத்து திருப்பலி கருத்துக்களையும், குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் சனியாகிய இன்று புகாரத்தாயின் இல்லத்திலே கூடி ஜெபிக்கின்ற அனைத்து
மக்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக இன்றைய நாளிலே இன்றைய செலவினங்களை தாங்குகின்ற அன்பின் உணவை குடைக்கின்ற ஆத்தங்குடி ஆரோக்கியபுரத்தை சார்ந்த எலிசபெத் ஆரோக்கியசாமி ஜோதி டெவின் டார்வின் என்னும் இந்த குடும்பத்தை மீண்டுமாக இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைத்திருக்கின்ற காரியங்கள், குறிப்பாக எந்த தேவைக்காக இந்த அன்பின் உணவை குடைக்கிறார்கள் அவற்றையெல்லாம் ஆண்டவர் ஏற்று இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகின்றோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இத்திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித உபகாரத்தாய் மற்றும் உலகில் முகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையுடன் மன்றாடி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை நான் உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் முற்றியுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கொடுத்த அமைதி ஒரு மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலே பேரை பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும். மீண்டுமாக இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த 7வது மாதத்திலே ஆத்தங்குடி ஆரோக்கியபுரத்தை சார்ந்த ஆரோக்கியசாமி, அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக இந்த அன்பின் உணவை நமக்கு கொடுத்து நமக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். எனவே திருத்தலத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை கொடுத்து நம்மை அவர்களை வாழ்த்துவோம். அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மீண்டுமாக இம்மாதத்திலே அநேக குடும்பங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். எனவே பெருமை கொள்கின்றோம். எனவே இந்த வழிபாடு சிறப்பாக அமைவதற்கு உதவிய பாடல் குழுவினர், அருமை தம்பி டென்னிஸ் மற்றும் இந்த ஊரை சார்ந்த பாடல் குழுவினர்கள், உறுப்பினர்கள், இவர்களுக்கும் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஆன்மீக வழியிலே உதவி செய்கின்ற நெய்வாசலை சார்ந்த அருள் சகோதரிகளுக்கும் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் மீண்டுமாக இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக உதவுகின்ற காரியஸ்தர் திருவாளர் யு சந்தர்ராஜ் ஆசிரியர், அண்ணன் கணக்கப்பிள்ளை ராஜேந்திரன் மற்றும் ஒவ்வொரு நாளும் உணவு வழங்குகின்ற நம்முடைய பாசத்துக்குரிய சகோதரர் சேவியர் மற்றும் எல்லோருக்குமாக இப்பொழுது நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றியையும் பாராட்டுகள் நாம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இவ்வருடம் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக குத்தலூரை சார்ந்த திருப்பத்தூர் பங்குக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த பங்கிலிருந்து மரியாய் சேனை உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க. எனவே அவர்கள் கடந்த முறை என்னுடைய ஃபோனில் தொடர்பு கொண்ட பொழுது நீங்கள் தாராளமாக வாருங்கள், மாதாவிடம் வந்து செபியுங்கள் என்று சொன்னேன். எனவே அதன்படி நம்முடைய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய நன்றியையும் பாராட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்ம
நமது அன்பு தந்தையவர்களுக்கு கூத்தலூர் பங்கு மரியாயன் செயலியின் சார்பாக இந்த பொன்னாடை பெருத்தப்படுகிறது. பங்கு மரியாதை செயலியின் சார்பாக காரியஸ்தர் தனராஜ் அவர்களுக்கு மாலை. காரியஸ்தர் தான் முக்கியம் அப்படிங்களா? நான் சும்மா சைடு தான். அவர் தான் இங்கே வந்து பெர்மனண்ட்டு. சுரேஷ் சொன்னாப்புல திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக எனக்கு பகீர் இருந்துச்சு, கடைசியாக வளர்ச்சிக்கான காசு அவர்கிட்ட கொண்டே கொடுங்கன்னு சொல்லிட்டார். நல்ல வேலையே போச்சு. அப்புறம் அவ்வளோதான் ஷாக் ஆகிடுவார் ஆஞ்சா. அதனால் வந்து அவர் தான் வளர்ச்சி பணி செய்கிறார். எனவே நிறைய நீண்ட ஆயுளை அவர் கொடுக்கணும். எனவே அருமையான தேவன் அன்பு பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த வளர்ச்சி பணிகள் நிறைவடைய உங்களுடைய செபங்களையும் தாராள உள்ளத்தையும் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே நீண்ட நாட்களாக அந்த கூத்தலூர் அங்கேருந்து வந்திருக்காங்க. அந்த பங்கில் எத்தனை மக்கள் வந்திருக்கிறாங்க? மரியாதை ஃபுல்லாக வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு இங்கே நடைபெற்ற வழிபாடு திருப்தியாக இருந்துச்சு. அவங்களுக்கு மாதம் உங்களை ஆசீர்வதிச்சாங்களா? வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிச்சாங்களா? அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டுமாக இந்த ஒரு புகழை நீங்கள் மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். நிறைய பேர் அங்கேருந்து வரட்டும். எனக்கு வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணாங்க, ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க ரொம்ப யங் லேடியாக இருப்பாங்கன்னு நினச்சேன். மேபி ஒரு 16 வயசு தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது 16 வயசில் இல்லை, அவங்க வந்து வயசு கூட, ஆனால் 16 வயசு யங் லேடி மாதிரி பேசினாங்க ஃபோனில். ஒரே ஆச்சரியம் எனக்கு. எனவே கடவுள் வந்து அவ்வளோ உற்சாகத்தை கொடுத்தாங்க. வந்து மரியாதைலேருந்து வர்ற ஃபார்மஸு அவ்வளோ உற்சாகத்தை. எனவே பாசத்துக்குரிய சகோதரி ராணி அவங்க தான் இந்த மரியாதை குரூப்பை லீட் பண்ணுறவங்க. எனவே அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய மாதாவுடைய அருளை, அவங்க மாதாவுடைய சிறப்புக்காக அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி நம்முடைய கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அவங்க இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒன்று. ஒரு வேன் எடுத்து வந்து இத்தனை மக்கள் இதில் பங்கேற்க செஞ்சுருக்கிறாங்க. எனவே அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியும், குறிப்பாக ராணி அம்மா அவங்களுடைய மரியாதை குழுவினருக்கு என்னுடைய தனிப்பட்ட ஜெபங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறேன். கூத்தலூர் பங்கின் சார்பாக இந்த அன்பு பரிசை வழங்குகிறார்கள். 5 வருஷம் மெய்யப்புறத்துலையும் இருந்தேன், ஒரு பரிசும் வரமாட்டேங்குது. இப்போ வருங்க. ஆனால் வந்து இப்போ தான் ஒரு முறை பார்த்துருக்குறாங்க. வந்து மாதா வந்து மூலமாக இவ்வளோ ஒரு பரிசை, உங்களுடைய அருமையான பரிசுக்கு என்னுடைய ஜபங்கள் அருமையான சகோதரிகளை. எனவே மீண்டுமாக நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்கின்ற பொழுது மாதாவுடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்குமாறு உங்களை உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். எனவே இந்த திருப்பலி முடிந்த பிறகு என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, அன்பின் உணவு உங்களுக்காக கொடுக்கப்படும். இப்பொழுது அதனைத் தொடர்ந்து அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். எனவே அதற்கு முன்னதாக இந்த இங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் வந்து காண்பதற்கு அற்புதமான ஒரு சகோதரரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் தான் வின்சென்ட் அவர்கள். எனவே இந்த வின்சென்ட்டுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். நிறைய இடங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக மாதவனுடைய மகிமை போய் சேர்ந்து கொண்டே செல்கிறது. எனவே மதர் டிவி, ஹோலி மதர் டிவி அப்படின்னு சொல்லி போட்டோம்னாவே அந்த யூடியூப் சேனல் வரும். எனவே அதை பார்த்து நீங்கள் இங்கே நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலை நீங்கள் மற்ற மக்களுக்கும் வந்து அதன் மூலமாக நீங்கள் எடுத்து சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே யூடியூப் சேனல் நம்முடைய பாசத்துக்குரிய சகோதரி வின்சென்ட்டுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நம்முடைய கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் நினைவு கொண்டாடத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே தாயை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உபகாரத்தாயை நாம் உற்று நோக்குவோம். எதை நாம் இழந்தோமோ அதை மீண்டுமாக இதே இடத்திலே மாதாவின் பரிந்துரையினால் பெற்றுக்கொள்வோம். உடல் சுகமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது இழந்து போன பொருட்களாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம். எதை நாம் இழந்து போய் இந்த இடத்தில் நிற்கிறோமோ மீண்டுமாக அதே தாயின் பரிந்துரையினால் மீண்டுமாக பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய கரங்களை உயர்த்தி நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற உபகார மாதாவே என்று சொல்லி விசுவாசத்தோடு குரல் எழுப்பி நம்பிக்கையோடு சத்தத்தோடு ஆண்டவரை மாதாவின் தாயை நோக்கி நாம் ஜெபிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக
யாவையும் செய்து முடிக்கும் மாதா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் மாதா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் புனித உபகார தாயின் பரிந்துரையினால் நம்ப ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. உபகாரன்மையே உமை பாடும் எம்மையே பாதம் சேர்த்திடுவீரே, என்றும் உன்னன்பில் காத்திடுவீரே. உபகார அன்னையே உனை பாடும் எம்மையே பாதம் சேர்த்திடுவீரே, என்றும் உன்னன்பில் காத்திடுவீரே. இறையேசுவின் வரவை எதிர்பார்த்தவரும் நீரே, இறையேசுவின் வரவை எதிர்பார்த்தவரும் நீரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. உபகார அன்னையே உனை பாடும் எம்மையே பாதம் சேர்த்திடுவீரே, என்றும் உன்னன்பில் காத்திடுவீரே. இறை சித்தம் நிறைவேற்றவே உன் இதயம் கனிந்தீர்த்தாயே, இறை சித்தம் நிறைவேற்றவே உன் இதயம் கனிந்தீர்த்தாயே. உன் திருமகனை பலியாக எமக்கு ஈந்திட அருளமுதாய் நலி தூண்டீரே. அம்மா வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. உபகார அன்னையே உனை பாடும் எம்மையே உன் பாதம் சேர்த்திடுவீரே,